இனிமேல் பைக் டாக்ஸி ஓட்டுறப்ப கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஓட்டுங்க. குறுகிய தூரம் டிப்ஸ் அதிகமாக வருதுன்னு போய் தலையை விட்டுறாதீங்க. அப்புறம் 10,000 மொழி வைக்க வேண்டியது இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராபிடோ ஓட்டுநர்கள் மற்றும் வாகனங்களையும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பிடித்து ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் பஜாரிலிருந்து பணியாளர்கள் சிலர் யூபர்லேயோ ரேபிடோலையோ டிப்ஸோடு சேர்த்து ஒரு பைக் ரைடை புக் பண்ணுறாங்க. நீங்கள் போய் நின்னதும் அப்படியே பூச்சின்னு போய் ஆர்டி ஹவுஸில் வச்சு லாக் பண்ணிடுறாங்க. பொய்யா ஒரு டிடி கேஸை போட்டு 10,000 ஃபைன் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க. பைக்கை சீஸ் பண்ணிடுறாங்க. இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. பைக் டாக்ஸி ஓட்டுறவனே சோத்து வழி இல்லாமல் தான் இதை ஓட்டின்னு இருக்கான். அவங்ககிட்ட 10,000 கேட்டால் அவன் எப்படி தருவான்? மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆமாம், நேற்று தான் நான் மாட்டினேன். ஃபைன் கட்டாமல் தப்பிக்க நான் ஒன்று பண்ணேன். ஏதாச்சும் பிரச்சனை வருன்றதுனால இப்போதைக்கு என்னால் இதை இங்கே சொல்ல முடியாது. பட் என் கூட மாட்டின எல்லாருக்கும் 10,000 ஃபைன் போட்டுட்டாங்க. பட் கேஸ் ஃபேக்கு. பிகாஸ் பைக் டாக்ஸி ஓடுறனா ஃபைன் போட முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் இல்லீகல். பைக் டாக்ஸி நியூ சர்வீஸாக கேட்டால் இல்லை. அது நம்ம நாட்டில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அக்ராஸ் த வேர்ல்டு 50+ கண்ட்ரிஸ் மேலே இந்த பைக் டாக்ஸி சர்வீஸை வச்சுருக்காங்க. நம்ம டிராகன் 1980ஸ்லேயே அதை ஆரம்பிச்சிட்டான். பட் அது சைக்கிள் ஆரம்பித்தான், இப்போ பைக்லேயும் வச்சுருக்கான். சைனா வந்து ராபிடோ இருக்கான்னு கேட்டிங்களா? இப்போ காட்டுறாங்க ராபிடோ. இவர் தான் நம்ம ஊர் ராபிடோ. பைக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சட்டை போட்டுருக்காங்க, பச்சை கலர் சட்டை. அது மஸ்ட்டு போட்டிருக்கணும். கூட வந்து டூல்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் சிங்குஜான் தோஜா தோஜா ஷூ கை ஓகே. இதே மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கோம் கரெக்டாக. இது ரெண்டுமே இருந்தால் தான் இவங்க வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அலவுடு. இது வந்து ரூல்ஸ் இருக்கு. ஓகே. இவ்வளோ நாட்டில் நடக்குது, நம்ம நாட்டில் மட்டும் ஏன் ப்ரோ இவ்வளோ பிரச்சனை? கவர்மெண்ட்டும் இதுக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு தான் காரணம். ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சங்கம்னு ஒன்று இருக்குது. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். அவங்களுக்கு அகென்ஸ்டாக ஏதாச்சும் வந்தால் இந்த ஓட் பேங்க் டேமேஜ் ஆக போகுதுன்னு உங்களுக்குள்ளே நீங்களே அடிச்சுட்டு சாகுன்ட்டு கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. சரி, அதை பேன் பண்ண வச்சா அவன் வேறு வேலை பார்த்துட்டு போவான் இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு கம்பெனியும் பைக் டாக்ஸி மூலிமா இயர்லி 800 கோடி கிட்ட ரெவன்யூ பார்க்குறாங்க. அதை எப்படி கார்பரேட் விடுவான்? சரி, இவ்வளோ சம்பாதிக்கிறான்ல, அவன் ஹெல்ப்புக்கு வருவானா கேட்டால், ஆட்டோ ஓட்டுறவங்க வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்படுது, இது மட்டும் நியாயமானு கேட்டால், பைக் டாக்ஸியால் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படலை. 5 கிலோமீட்டருக்கு 1000 ரூபா கேட்குறதால தான் பாதிக்கப்படுது. எல்லாம் பிச்சைக்காரச்சிங்க தான் வருதுங்க, பிச்சைக்காரங்க தான் வராங்க. அங்கன்னா அள்ளியாக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் வல்கராக பேசுறது, ரூடாக பிஹேவ் பண்ணுறதுன்னு கஸ்டமரே அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா காசு காம பண்ணா நல்லா இருக்க என் கூட்டு வந்து வந்து அப்போ உனக்கு எவ்வளோ திமிரு உனக்கு அப்போ ஏற்றுமாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அவங்கள வெறுக்கிற மாதிரி அவங்களே அவங்க தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. குரோமில் போயிட்டு ஆட்டோ ரேண்டின் சென்னைன்னு போடுங்க. ரெட்டிட்டில் ஒவ்வொருத்தனும் ஒரு கதை சொல்லுவான். ஒருத்தர் கூட ஆட்டோ ஓட்டுறவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு பாவம் பார்க்க மாட்டாங்க. உனக்கு ஆகணும்டான்னு சொல்லுவாங்க. மக்கள்னால தான் உங்களுக்கு வருமானம் வருது. அதே மக்கள் உங்களை ஹேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டா உங்களால் எவ்வளோ நாள் சர்வே ஆக முடியும்? உங்கள் பிஹேவியரை மாற்றிட்டு ஃபேரை ரீசனபிளாக கேட்டாலே உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். இங்கே இருக்க வெதர் கண்டிஷனுக்கு மக்கள் ஆட்டோவில் போகிறதுக்கு தான் விரும்புவாங்க. அவங்க பைக்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் கன்வீனியன்ட். அந்த கன்வீனியன்ட்டை நீங்கள் கொடுத்தா மக்கள் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான தீர்வு நம்ம கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். பைக் டாக்ஸி அண்ட் ஆட்டோ இது ரெண்டுத்தையுமே ரெகுலரைஸ் பண்ணணும். இதை ஏன் இன்னும் ஒழுங்கு பண்ணாமல் இன்னும் மெத்தனமாக இருக்காங்கன்னு தெரியல. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு சீக்கிரமாக ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். தட்ஸ் இட் மக்களே. டாடா, பை பை, see ya.